அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் ஹெரிட்டேஜ் ஹாபி சென்டர் எலைட் எக்ஸ்போ வந்து 3 நாள் கண்காட்சியா ஜூலை 5, 6, 7 இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு மிக்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது மூலமா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறோன்றத எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி கல்வியை தாண்டி பன்முகத்தன்மை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தேவை. இந்த பன்முகத்தன்மை அப்படின்றது எது வரும் அப்படின்னா ஹாபி, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலமா வரும். அதோட சேர்த்து நம்மளோட ஹெரிட்டேஜ் பாரம்பரியத்தையும் இணைச்சு இந்த நம்ம கான்செப்டை பண்ணியிருக்கணும். அதான் வந்து ஹாபி அண்ட் ஹெரிட்டேஜ் எக்ஸ்போ. இதுல ஹெரிட்டேஜ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய நுண்கலைகள், தற்காப்பு கலையாகட்டும், சிலம்பம் அந்த மாதிரியா இருக்கட்டும், வெளிநாடுகள்ல இருந்து வந்த கராத்தே, குங்ஃபு அந்த மாதிரியா இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரியமா சித்தர்களோட கலையான டாய்ச்சி இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த நுண்கலைகள்ல வரும். பெயிண்டிங்ஸ், ஆர்ட், மியூசிக், டான்ஸ் அது மாதிரி வரும். சேகரிப்பு கலை, அதாவது ஹாபியில சேகரிப்பு கலை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நாணயங்கள், பணத்தாள், அஞ்சல் தலை, பென்ஸ், வாட்சஸ் இது எல்லாமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்ன்றது தான் நம்மளுடைய நோக்கம். நான் இந்த சேகரிப்பு கலை, தற்காப்பு கலை மற்றும் இந்த ஒருங்கிணைந்த கலைகள் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு 30 வருஷமா நான் இதுல இருக்கிறேன். ஒரு தொழில் ரீதியா இது ஈவெண்ட் நடத்துற ரீதியா இதெல்லாம் ஒருங்கிணைக்க ரீதியா ஒரு 7 வருஷமா நான் நடத்திட்டு இருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மாத்திரம் ஒரு சேகரிப்பு கலைக்கு ஒரு 1000 குடும்பங்கள் வந்து இது மூலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர், தற்காப்பு கலை, மற்ற மியூசிக், டான்ஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தொடர்பு இருக்கிறவங்க மாத்திரம் 1,00,000 பேருக்கு மேலே எங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்கு. இதை வந்து கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லாமல் இந்த ஹெரிட்டேஜ் அண்ட் ஹாபி ஒவ்வொரு சாப்டர், கோயம்புத்தூர் சாப்டர், சேலம் சாப்டர், சென்னை சாப்டர், மதுரை சாப்டர், திருநெல்வேலி சாப்டர், மற்ற தமிழ்நாடு தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலையும் நம்ம நடத்துகிறதா எதிர்காலத்தில் ஒரு பிளான் இருக்கு. நம்ம கட்டாயமாக பண்ணுவோம்.
இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வராங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க 24 மணி நேரத்துல அவங்க மைண்ட் மோஸ்டா எப்படி என்கரேஜ் ஆகுது அப்படின்னா ஏட்டுக்கல்வியில அவங்களுக்கு என்கேஜ் ஆகுது. இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்துறது அப்படின்னா இந்த ஹாபி தான் ஒரே வழி. அதாவது கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் ஒரே வழி. இது மூலமா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் வளரும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு முன்னுதாரணம் அவங்களுக்கு இருக்கணும். அந்த முன்னுதாரணத்தை ஏட்டுக்கல்வியால கட்டாயமா வர முடியாது. இது மூலமா பல்வேறு கலெக்ஷன்ஸோ நம்ம கலைகளையோ அல்லது மற்ற பாரம்பரிய கலைகளையோ சேகரிப்பு முறையோ மற்ற ஹாபி நம்ம பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு ரிலேட் பண்ணலாம். அவங்களுடைய ஹாபி ஒரு தற்காப்பு கலையாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதிர்கொள்கிற சிச்சுவேஷன்ஸை அவங்க எதிர்கொள்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா டைரெக்டாக அவங்க ஒரு அதை முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்க முடியாது, அதில் ஒரு டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் மூலமாக அவங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதை அந்த பன்முகத்தன்மையை நம்ம குழந்தைங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்காக இந்த கண்காட்சி நடைபெறுது. தொடர்ந்து இது மூலமாக வருஷத்துக்கு 2-3 நாள் கண்காட்சியாகவும் ஒரு 10 ஒரு நாள் கண்காட்சியாகவும் திட்டமிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க, வாங்க. உங்களுடைய விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக கொடுங்க, எங்களை திருத்திக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.